மக்களுக்கு வணக்கம். என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த காலேஜ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள் வந்து, நீங்க ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடத்துறீங்க, இல்ல ஸ்டூடண்ட்ஸ் சம்மந்தமா வந்து காலேஜ்ல எக்ஸாம்பிள் வந்து காலேஜ்ல சிம்போசியம் இது மாரி ஏதாவது நடத்துவாங்க. அதுக்கு வந்து பெர்மிஷன் குடுக்கும்போது, யாரையாவது இன்வைட் பண்றதுக்கு ஒரு பெர்மிஷன் குடுப்பீங்கல்ல, அத வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு குடுங்க. ஏன்னா வந்து, இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த Facebook, WhatsApp அப்புறம் வந்து WhatsApp இல்ல ரீல்ஸு, இந்த Instagram ரீல்ஸு, அதாவது ஷார்ட்டா சொல்ல போனோம்னா, யார் வந்து சோசியல் மீடியா செலிபிரிட்டீஸ். இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பெருமைப்படுத்துறது வந்து ஒரு தவறான எண்ணம்னு எனக்கு தோணுது. ஓகேவா? என்னோட பாயிண்ட் இது. என்னோட பாயிண்ட் வேற யாரோட பாயிண்ட் கிடையாது. என்னோட பாயிண்ட். அதனால வந்து நீங்க வந்து எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு கூட நினைக்க வேண்டாம். என்னோட பாயிண்ட்ட நான் சொல்றேன். தங்களோட கருத்தை சொல்றதுக்கு இந்திய நாட்டுல சுதந்திரம் இருக்கு. அதனால சொல்றேன். ஓகேவா? நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்த அந்த பக்கத்து அதாவது ஸ்கூல் இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஊர்ல இருக்க ஒரு ரொம்ப வயதானவர். அதாவது மூத்த குடிமகன். அவங்க வந்து ஒரு ரிட்டயர்டு ஆர்மி மேன். அவங்கள கூப்பிட்டு ஒரு சுதந்திர தின விழா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொடியேத்த வைக்கிறாங்க. அது எங்க இருக்கு? நீங்க பண்ற ஒரு சின்ன ஃபங்ஷனுக்கு எவனையோ ஒருத்தன செலிபிரிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஆனா ஊனா தெரியாதவன கூப்பிட்டு ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டு அத அவார்டு குடுக்குறது எங்க இருக்கு? எத பார்த்து ஸ்டூடண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் படிக்கும்போது வந்து அந்த ஆர்மி மேன கூப்பிட்டு கொடி ஏத்துறது ஒரு ஃபங்ஷன் நடத்துறாங்க. அத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆவனா? இல்ல இத பார்த்து இன்ஸ்பயர் ஆவனா? எத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனா, ஒரு பையன், ஒரு ஸ்டூடண்ட் நல்லா வருவான். அவனோட ஃபியூச்சர் எத பார்த்து இன்ஸ்பயர் ஆனா நல்லா இருக்கும்? ஆர்மி மேன். ஓகே. ஆர்மி மேன விடுங்க. நார்மலா நான் படிக்கும்போது ஸ்கூல்ல நடந்த எல்லா புரோகிராம்ஸ், கல்ச்சுரல் புரோகிராம்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் டேஸ், எந்த காலேஜ்ல நடந்த எந்த ஃபங்ஷனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில பெருசா சாதிச்சவங்கள கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணாங்க. அவங்கள வச்சு ஸ்பீச் குடுத்தாங்க. அப்ப அத பார்த்து தான் ஒரு ஸ்டூடண்ட் அவங்கள மாதிரியாவது வரணும். அவங்க பக்கத்துலயாவது போணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வருவாங்களே தவிர, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு எனக்கு தமிழ் கூட ஒழுங்கா ரி டைப் பண்ண தெரியல. இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியாது. அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு விருது குடுத்து, அதாவது அவார்டு இல்ல மொமெண்டம் ஏதோ மயிர் என்னதோ குடுக்குறீங்க. குடுத்து ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன உங்க ஸ்கூல், காலேஜ் நேம் வந்து பெருசா பரவணும். அதுக்கு வந்து வியூஸ் வரணும். அதுக்காக பண்றீங்க. சூப்பர். வேற லெவல். உங்களோட மார்க்கெட்டிங் லெவல் வந்து குறைஞ்ச செலவுல பெருசா முடியுது. இதுதான் மேட்டர். உங்களோட பாயிண்ட் இதுதான். ஓகேவா? இத பார்த்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து இன்ஸ்பயர் ஆனானா அவனோட லைஃப் என்ன ஆகும் சொல்லுங்க? இது மாரி வந்து அப்ப நான் வீடியோ நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் மொபைல தூக்கிட்டு 4 பேர் வீட்டுக்குள்ள போய் வீடியோ போட்டாச்சுன்னா என்ன பிரச்சனை முடிஞ்சு போகும். நான் வந்து பெரிய ஆளாயிரலாம். அப்படி தானே தோணும். அதனால தயவு செய்து இது மாரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்க துணை போகாதுங்க. உங்க ஸ்கூல் மேனேஜ்மென்ட்டும் சரி, காலேஜ் மேனேஜ்மென்ட்டும் சரி, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் குடுக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது வந்து அறிவுள்ள ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தேன்னா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேட்டுக்க. நீ வந்து உன்ன வந்து காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கோ எதுக்காவது கூப்பிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு நீ சொல்லு. அதுக்கு தகுதியானவன் நான் இல்லன்னு ஓப்பனா சொல்லு. ஓகேவா? நீ அதுக்குள்ள தகுதியான இருந்தவனா நான் நீ போ. நீ தகுதி இல்ல நானே சொல்லுவேன். நீ நல்லா படிச்சு அதுக்கு எக்ஸாம்ல வந்து பிளாக்கி ஸ்டார். அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு. அவர் வந்து எஜுகேஷன் லெவல். அவர கூப்பிட்டா அவரு போனது நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவர் வந்து பண்ற வீடியோ எப்படி இருக்கட்டும். பட் வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் அவர கூப்பிட்டா நான் தப்பு சொல்ல மாட்டேன். மீதி உள்ளவன் எல்லாம் தயவு செஞ்சு போவாத. நீ ஏதாவது படிச்சு ஏதாவது சாதிச்சானா நீ போ. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு படிப்ப படிச்சுட்டு, 5 பைசா சாரி தப்பு. நான் அப்படி சொல்ல வரல. அ படிச்சு 5 பைசா பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு சொல்லலாம். ஓகேவா? படிச்சு 5 பைசா பிரயோஜனம் இல்லாம இருந்துருச்சு. நீ ஒண்ணு ஒரு காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ கூப்பிட்டு நீ அங்க போய் வந்து அவங்க தரத வாங்கிட்டு, நான் பெருசா சாதிச்சுட்டேன், மலர்த்திட்டேன்னு வீடியோ போடாத. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன போல இருக்க நெறைய பேருக்கு கடுப்பாகும். ஓகேவா? அது கடுப்பாகுறது காரணம் என்னன்னா, என்னடா இப்படி இருக்கு நாடு அப்படின்னு தான் தோணுமே தவிர, நாடு இல்ல. மக்களோட மனசு இப்படி இருக்கணும். சரியா? மேனேஜ்மென்ட் ஒரு மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருமே தவிர, உங்களலாம் பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்குள்ள தகுதி உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்களே புரிஞ்சுகிட்டு, நீங்க போங்க. உங்கள ஒரு ஷாப் ஓப்பனிங் கூப்பிடுறாங்க. வேற ஒரு கோயில் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சு போங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஓகே நீங்க வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ற இடங்கள்லாம் அதுதான். புரியுதா? அதாவது இந்த ரெட் படத்துல ஒரு பாட்டு வருமே, "கண்ணை கசங்க சூரியனே" அதுன்னு. அது கல்விய பத்தி நல்ல ஒரு பாட்டு வரும். கலைமகள் விற்க என்னது கலைமகள் தனது மகனை பள்ளியை சேர்க்க கல்லூரி எங்க பள்ளிக்கு ஏறினால் வீணையை வித்து பைசாயை கட்டிட்டு வந்து வீடு திரும்பினார் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது மாதிரி அந்த நேரமே பாட்டு பாடியிருக்கு. அதை இப்போ நீங்க நீங்க ரொம்ப ரொம்ப துணை போறீங்க. அதனால இன்ஃப்ளூயன்சர் வந்து அறிவுள்ளவனா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு காலேஜ் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு நீ தகுதி இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு போகாத. மீதி ஸ்கூல் ஓப்பனிங்குக்கோ இந்த சாரி ஸ்கூல் இல்லை கடை ஓப்பனிங்குக்கோ ஹோட்டல் ஓப்பனிங்குக்கோ போ. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த உனக்கு தகுதி இல்லாம ஸ்கூலு, காலேஜ், ஸ்டூடண்ட்ஸோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்கு தயவு செஞ்சு போகாத. தயவு செஞ்சு போகாத.